கதைப்போம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சக்கர். இந்த எபிசோடில் பொதுவாக நம்ம உரிமைகளை, நமக்கான வரலாற்று சிறப்புகளை நாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக அவர்கள் தொடுக்கக்கூடிய ஆயுதம்னா கிளர்ச்சி செய்கிறாங்க, தேச விரோத செயல்களை ஈடுபடுறாங்க. அதாவது இவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இதை பற்றி பேசணுன்ற கொஞ்சம் கூட அந்த ஜனநாயகத்தன்மையே இல்லாமல், நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், இல்லைனா நீ தேச விரோத செயல் செய்கிறீங்க, வடக்கையும் தெற்கையும் பிரிக்கிறீங்க, என்னது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு பேசுகிறது எப்பயுமே வாடிக்கை தான் வச்சுக்கோங்களேன். அதற்குத்தான் அதாவது இன்று 6/3/1967 ஏறக்குறைய 58 ஆண்டுகளுக்கு முன்பாக CN அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி கட்டிலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உட்கார்ந்தார். அதனால் தமிழகம் எழுந்தது அப்படின்னா அந்த வேர்டுக்கு விலையே இல்லைன்னு சொல்ல முடியும். அவர் உட்கார்ந்தார், தமிழகம் தலை நிமிர்ந்தது, அதான் உண்மை. ஸோ இன்று இந்த தேச விரோதிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் தேச விரோதிகள்லாம் கிடையாது. எங்கள் அண்ணா கேட்டார், எது 1967-63 பார்லிமெண்ட்டில் எங்கள் அண்ணா பேசுகிறார், அதை தான் நாங்கள் திரும்பவும் பேசுகிறோம். நாங்கள் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் பேசவில்லை அப்படின்னு முதல்வர் இன்று மிகப்பெரிய ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அது உண்மையிலே இன்று வளரக்கூடிய இளம் தலைமுறையினர் நிச்சயமாக அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம உரிமைகளுக்காக நம்ம ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் நான் ₹1 கொடுக்குறேன், எனக்கு 5 பைசா கொடுக்குறேன். கஷ்டப்படுற பீகார், உத்தரப்பிரதேசம் இவங்களுக்குலாம் நீங்கள் ₹1 2 கொடுக்குறீங்க. இந்த 75 ஆண்டு வரலாற்றில் நீங்கள் என்னடா கீச்சிங்க? இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் நீங்கள் என்னத்தை கீச்சிங்க? இவ்வளோ காசு கொடுத்தீங்களா? என்னத்தை நீங்கள் க்ரோனப்பை காமிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்கள படிக்கவே வைக்காமல் தற்கொலையாக சுத்த வச்சு மதத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு நாங்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையான முன்னேற்றம்ன்றது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? சமூக நீதியோட அனைத்து தரப்பு மக்களும் வளரணும் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா? அதுதான் உண்மையான முன்னேற்றம். நீங்கள் உங்கள் ஜாதியில் ஒரு ஜாதிகளுக்கு மட்டும் ஆங்கிலம் படிச்சுட்டு மற்ற ஸ்கூல்லாம் மூடிட்டு அவங்களுடைய உரிமைகளே கேட்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே அவன் என்ன சொல்லுவானா, கடவுளை தான் கொடுத்தாரு ஒன்று, இதெல்லாம் தலைவிதி. இதை தான் 1930 உடைக்கிறாங்க. பெரியார்லாம் உடைக்கிறார். தலைவிதின்னு சொல்லாத, அது எப்படி நீ தலைவிதின்னு சொல்லுவ? முயற்சிக்காமல் கடவுள் தான் கொடுத்தாங்க, அது யார் அந்த கடவுள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கற்பித்தீங்களோ அதெல்லாம் பெரியார் உடைக்கிறார். அதை அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு அதன் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கலைஞர் போகிறார். இப்போ ஸ்டாலின் வந்திருக்கிறார். 1963 பார்லிமெண்ட்டில் பேசினார் இல்லையா, இந்தியா என்பது ஃபெடரல் ஸ்டேட் அது அப்படின்னு சொன்னார்ல, அதற்கான ஒரு பதிலை தான் இப்போ நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாலாம் பேசலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி முரசொலியில் தினமும் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகள் எழுதினார். அந்த மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து கழக கண்மணிகளுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அற்புதமான வரலாற்று தகவல்களை இளைய தலைமுறையினர் வாசிக்கணுன்றதுக்காக கொடுக்குறாரு. பல்வேறு ஊடகங்கள்லையும் சரி, பல்வேறு ஸ்டேட்டுக்கும் சரி அது போய் சேருது. சரி, முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? நீங்கள் எங்களை தேச விரோதிகள்னு சொல்கிறீங்க. நாங்கள் 1963 பார்லிமெண்ட்லேயே அண்ணா பேசுனதான் தம்பிகளான நாங்கள் இன்றைக்கி கேட்குறோம். அதற்கு தரவுகள் இருக்குது. இந்தியா முழுவதும் நாங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோன்ற தரவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மொழியை பற்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விட்டார். அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் உள்ள மக்களுமே முழிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி மராட்டியத்தில் அவர் சொல்கிறாரு, மராட்டியம் என்பது நமது மொழி, அதை பாதுகாக்க வேண்டும். ஏன் பால் தாக்கரே கடைசியாக உயிர் பிரியும் தருவாயில் அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் தமிழன்ஸ் மாதிரி நாங்கள் இருமொழி கொள்கையை எங்கள் மொழி மீது நாங்கள் பற்று வச்சு நாங்கள் அன்றைக்கி நாங்கள் கோட்டை விடாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். யார்? பால் தாக்கரே. ஓகேவா? அதற்கான வரலாற்று சான்றுகளும் வரலாற்று தரவுகளும் நம்மகிட்ட இருக்குது. ரைட்? இப்போ தேச விரோதிகள்னு ஒரு டேக்லைனை நம்ம மேலே எடுத்து போடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அண்ணா சொன்னதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு முதல்வர். என்ன சொல்கிறாரு? சோவியத் யூனியன் என்ற மாபெரும் ஒன்றியம் பல்வேறு மொழிகளை பேசும் தேசிய இனங்களை கொண்டிருந்தது. எனினும் பெரும்பான்மையான மொழியாக ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தியது. சோவியத் யூனியன் சிதைவடைந்து பிரிந்ததில் மொழி ஆதிக்கமும் ஒரு காரணமாக அமைந்தது. அதை தான் பிடிஆர் தன்னுடைய இதில் இந்தியா என்ற ஒரு அமைப்பு ஒரு 75 ஆண்டு காலமாக வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஒரு விஷயம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரியான மறுசீராயில் அதிகமான மக்கள் இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமான எம்பிக்களை கொடுக்கும்போது அவங்க ஓட்டு போடுற அந்த எண்ணிக்கையை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதன் பிறகு தென்னகத்திலிருந்து தெற்கிலிருந்து யார் என்ன சொன்னாலும் கதைக்கு ஈடே ஏறாது. நம்ம சொல்கிற கதைகள் எடுபடவே எடுபடாது. அந்த
படிக்காத மக்கள் இருக்கிற 5 ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு அவங்க ரூல் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்தியா முழுவதையும். அதற்கு ஆபத்து ஏற்படுத்தும் விஷயத்தை தான் பாஜக பண்ணுதுன்றதுக்காக தான் ஒரு சோவியத் யூனியனை இங்கே வந்து எடுத்துகிட்டு வர. இந்த மொழி ஆதிக்கத்தை நீங்கள் வந்து அதில் அது வந்து மொழி ஆதிக்கம்ன்றது ஒரு தேன்குடு மாதிரி, தாய்மொழி என்பது ஒரு தேன்குடு மாதிரி, அதில் வந்து கை வைக்கிறது ரொம்ப ஆபத்து. அதில் வந்து கட்டாயமாக ஒரு மொழியை நீங்கள் திணிக்கிறீங்கன்னா அது பகை உணர்ச்சிக்கே வந்து ஒரு வெறுப்புக்கு தான் வந்து இடம் கொடுக்குமா அவசரம், நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் மொழி திணிப்பு வந்து திணிச்ச தேசங்களுடைய வரலாறு நம்மளுக்கு கண்ணாலே இருக்குது, தரவுகளோடு இருக்குது. அதை செய்யாதீங்க. ஆனால் இந்த தரவுகளோடு பேசுகிற நம்ம வந்து தேச துரோகிகள், நாம் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறோன்றான். எது நம்மளுடைய உரிமைகளையும் மொழியையும் பேசுகிறதுக்கு பிரிவினைவாதம் பேசுகிறான். ரைட். அடுத்து அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா, அதாவது எங்களை தேச துரோகிகள்னு சொல்கிற நாங்களாயா தேச துரோகிக, கிழக்கு வங்காளத்தினர் வந்து தன் தாய்மொழியான வங்காளத்தையே தேசிய மொழியாக அறிவிக்க கோரி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் இந்திரா காந்தி தலைமையில் இந்தியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்தியா வங்கதேச பாகிஸ்தான் அந்த போர் இருக்கு இல்லையா, அந்த போருக்கு வந்து இந்தியா வந்து இந்திரா காந்தி தலைமையில் போர் நடக்குது. அதுக்கு வங்கதேச விடுதலைக்காக இந்திய இராணுவம் பங்கேற்ற போரின் போது இந்தியாவிலேயே மிக அதிகமான நிதியை அளித்த மாநிலம் என்ற பெருமை பெற்றது தலைவர் கலைஞர் ஆட்சி நடைபெற்ற தமிழ்நாடு. வேறு எந்த ஸ்டேட்டாக சொல்லு, நாங்கள் தேச விரோதின்னு சொல்கிறீங்க நீங்கள். நாங்கள் தான் வந்து அந்த போரில் முக்கிய பங்காக மிக பெரும் நிதியை நாங்கள் வந்து கொடுத்தோம், நாங்கள் தேச விரோதிகளா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறார். பிரதமர் நேரு ஆட்சி காலத்தில் சீனா படையெடுப்பின் போது இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் இந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் முன்னோடியாக போர் நிதி திரட்டி தந்த திமுகவையும் அதன் அரசையும் பார்த்து தேச விரோதிகள் என்கிறீர்கள். தேச தந்தை படுகொலை செய்த கோட்சேயின் கொள்கையை ஆதரிப்பவர்கள் யாரு? தேச தந்தையை RSS இயக்கத்தை சேர்ந்த கோட்சே தான் வந்து கொலை பண்ணுறார், சுட்டு சாடிக்கிறார். அப்போ லண்டனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சர்ச்சில் சொன்னாருன்னு சொல்கிறாங்க, அவர் சொன்னார்ன்றது எனக்கு சரியாக தெரியல, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஆனால் உண்மை அதுதான். ஏண்டா இத்தனை வருஷம் நாங்கள் வந்து உங்களை ரூல் பண்ணோம், இது பிரிட்டனில் சொல்கிறாங்க, உங்களை வந்து இத்தனை வருஷம் நாங்கள் ரூல் பண்ணோம், ஒரு நாளும் அந்த ஆள் செத்து போகணும்னு நினைக்கலாம், அந்த ஆள் நாங்கள் வந்து கொலை பண்ணோம்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்கள் வச்சு இப்போ வேலை தீர்த்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை மதித்தோம். அந்த ஆள் வந்து அறப்போர்லேருந்து நிறைய உண்ணாவிரதத்துலேருந்து அகிம்சையிலேருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அதை ஆதரித்தோம். ஆனால் ஒரு நாள் நாங்கள் அவரை சாவடிக்கிறோம், சுதந்திரம் கொடுத்து கொஞ்ச நாளில் அவர் போட்டு தள்ளிட்டீங்களேடா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரியான படு பாதகமான செயலை செஞ்சவங்க தான் நீங்கள் அவங்க தான் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க தான் நீங்கள் இப்போ எங்களை தேச துரோகின்னு சொல்கிறீங்கன்றார் அவர்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 24 நினைக்கிறேன், நார்வே நாட்டு படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாசி குரூப், அதாவது ஜெர்மன் குரூப் வந்து நார்வேயில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணானுங்கன்னும் போது அந்த நார்வே அதாவது நாசி அதிகாரிகளை, ஜெர்மனுடைய நாசி அதிகாரிகளை நார்வேயில் இருக்கிறவங்க வந்து கொலை பண்ணுறாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாதிரி கொலை பண்ணுறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில், அதாவது ஒரு பத்திரிகை சந்திப்பில் அந்த கொலையில் ஈடுபட்ட ஒரு நபர் வந்து பேசுகிறார். அந்த காலகட்டத்தில் விடுதலை போரின் போது, 2ஆம் உலக போரின் போது. அப்போ பேசும்போது அதில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்கும், நீங்கள் இந்தியாவை பார்த்தது இல்லையா, நீங்கள் போய் எல்லா நாசி அதிகாரிகளையும் கொலை பண்ணீங்க, இந்தியாவை நீங்கள் பார்த்தது இல்லையா, இந்தியாவில் காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு அறப்போராக பண்ணுவார், உண்ணாவிரதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவார், இந்த மாதிரி வந்து வன்முறையை அவர் கையில் எடுக்கலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கு அந்த கேரக்டர் சொல்லும், அவர் 6 லட்சம் பேரை வந்து யூதர்களை சாகடித்த ஹிட்லரை அவர் நேரில் சந்திக்கவே இல்லை. அவங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்கள ரூல் ஓவர் பண்ணது பிரிட்டிஷு, ஓகே. ஆனால் ஹிட்லர் 6 லட்சம் பேரை வந்து யூதர்களை சாவடித்த மகா பாதகன். அவனுடைய ஆட்கள் வந்து நார்வேலையும் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும்போது தான் நாங்கள் அதை எதிர்த்தோம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையும் எல்லா பார்வையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பொறிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஆக எங்களை நீங்கள் தேச துரோகிங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பங்களித்த பங்களிப்பு அதிகமானது அப்படின்ற முதல்வர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதை விட ஹிந்தியை வந்து அவங்க ரொம்ப நுட்பமாக நம்மளுக்கு உள்ளார எடுத்து வராங்க. 1945 என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, ஹிந்தி வந்து நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு, நம்ம எல்லோரும் ஒன்றா பேசுகிறதுக்கு ஒரு லாங்குவேஜாக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், அலுவல் மொழியாக அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதன் பிறகு 1980 என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே திருச்சி ஹிந்தி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ்ன்றான். எது
ஏன்னா 1945 சுதந்திரம் ஆனதுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு அதாவது ஒரு அலுவல் மொழியாக அதை வச்சுக்கிறோம் அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் 1945 சொல்லிட்டு இப்படி தலையை துறிஞ்சின்னு சொன்னவன் 1980 என்ன சொல்கிறீங்கன்னா ஹிந்தி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றீங்க. அந்த நேஷனல் லாங்குவேஜ்ன்றது இந்தியா லெவலில் முதல்ல பிடிஆருக்கெலாம் முன்னோடி ஞானின்னு நான் சொல்லுவேன். ஹிந்தியில் பேசின என்டிடிவி விவாதத்தில் ஞானி தான் முதல்ல அவங்க இந்தியா டிபேட் ஃபுல்லும் இங்கிலீஷில் வருது. அப்போ அந்த அம்மா எதுக்கு ஹிந்தியில் பேசுகிறாங்க முதலாக உடைச்சார் அவர் தான். நான் அதில் அது அவருடைய கருத்துக்கு நம்மளுக்கு எதிர்கருத்துக்கெல்லாம் இருக்குனாலும் உடைச்சது யாருன்னா அவர் தான் முதல்ல இந்திய அளவில் அதை உடைச்சாரு. அவர் தமிழ் தான் பேசினார். கடைசியாக அந்த அம்மா போயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அப்போ நீங்கள் 2025 என்ன சொல்கிறீங்கன்னா ஹிந்தி பேசலைன்னா நீங்கள் நாட்டை விட்டு போன்றீங்க, தேச துரோகின்றீங்க. எது 2025 1945 தலை துறிஞ்சின்னு சொல்கிறீங்க. 1980 பொய் பிரச்சாரமாக ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்ன்றீங்க. இப்போ 2025 ஹிந்தி தேர்தலாம் வெளில போடான்றீங்க, தேச துரோகின்றீங்க. என்ன மாதிரி யோசிச்சு பாருங்க. இதை தான் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதாவது நாம் தாய்மொழி போலவே மற்றவர்களின் தாய்மொழியை மதிக்கிறோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் நம் சகோதர சகோதரிகள் தான். ஓகே, நாங்கள் யாரையும் வெறுக்கலை, நீங்கள் தான் எங்கள் மேலே திணிக்கிறீங்க. நீங்கள் திணிச்ச மாநிலங்களாம் ஒன்றும் வளரலை, நாங்கள் அதை வெறுத்தோம், நாங்கள் அதை அனுமதிக்கலை, நாங்கள் வளர்ந்துட்டோம். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அந்த கதை தான். எங்களுக்கு அந்த கோவம்லாம் இல்லைன்றது அவர் சொல்கிறார். இந்திய அரசியல் சட்டம் 351வது மொழி பிரிவை, அதாவது பிரிவை சுட்டிக்காட்டி இந்தி மொழியை வளர்க்கும் பொறுப்பை ஒன்றிய அரசு தீவிரமாக மேற்கொள்கிறது. அதாவது அந்த 351 அலுவல் மொழியாக வச்சுக்கிறோன்னு சொன்னீங்க இல்லையா, அலுவல் மொழியான்றது நீங்கள் வச்சுக்காங்க. ஆனால் இந்தியா முழுக்கும் நீங்கள் சர்க்குலர் அனுப்பும்போது அது ஆங்கிலத்தை தான் இருக்கணும். அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஹிந்தி மட்டுமே படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்காமல் உங்கள் எல்லாரையுமே ஹிந்தி கற்றுக்க வைக்கிறீங்க. அதுதாங்க பிரச்சனை, ரைட்? ஸோ செப்டம்பர் 14ஆம் நாளை இந்தி திவாஸ் என்ற பெயரில் கொண்டாடுகிறது. செப்டம்பர் 14, ஓகே, இந்தி திவஸ் அப்படின்ற பெயரில் கொண்டாடுகிறது. அந்த நாளில் இந்தி திணிப்பு முழக்கங்களை ஒன்றிய ஆட்சியாளர்கள் முன்வைக்கிறார்கள். நீங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை, தேச துரோக பிரச்சாரத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணல. செப்டம்பர் 14 இந்த இந்தி திவாஸ்ன்ற ஒரு பேரில் இந்த மொழியை மற்ற மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு முழக்கங்கள் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணல. நாங்கள் எங்கள் மொழியை தான் பாதுகாக்கிறோமோசரம் நாங்கள் எந்த மொழியும் திணிக்கலை, எந்த மொழியும் நாங்கள் அழிக்கணும்னு நாங்கள் துடிக்கலை. இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து, கன்னடத்தை புறக்கணித்து இந்தியை திணிப்பவர்களை ஏற்க மாட்டோம் என்று கூறி கர்நாடகாவில் இந்திய எழுத்துக்களை அழிப்பது பற்றிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கிறது. அவங்க அப்போ தான் முடிச்சுக்கிட்டாங்க. ஆட்டோவில் யாருனா கூட கன்னடத்தில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் பேசாதீங்கன்றாங்க, இங்கிலீஷில் கூட பேசுங்க அப்படின்றாங்க. நல்லா கேட்டுக்காங்க. அவங்களும் ஹிந்தி மொழியை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் அவங்களுக்கு இதெல்லாம் பேச வச்சனால, இதனால் யோசிக்க வச்சனால தான் நீங்கள் தேச துரோகிங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க தயக்கம் ஏன்? நீங்கள் சொல்கிறீங்க இந்திய மொழியை இந்தியை அழிச்சிருங்க. ஏன் இது 100 ரூபாய் நோட்டு தமிழ் கூட தான் இருக்குது. செம்மொழியான அந்தஸ்து கொண்ட மொழி ஹிந்தி. 1798 88 98 தான் வந்தது ஹிந்தி. அதுவும் இங்கிலீஷ்காரன் கொடுத்தான். நீங்கள் என்னடானா நீங்கள் தான் ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் சொல்கிறீங்களா, அதை அழிச்சிருங்களா, மற்ற மொழிகள்லாம் எதுக்குள்ள அதை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். தயக்கம் ஏன்? ஏன்னா இந்தியா முழுவதும் அது வெகுண்டு எழுந்துடும். ஓகே, ரைட். எங்கள் அண்ணா அன்று மாநிலங்களவையில் கேட்டதைத்தான் அவரது தம்பிகளான நாங்களும் கேட்கிறோம். அவரின் பெயர் சூட்டப்பட்ட எங்கள் தமிழ்நாடு கேட்கிறது. லட்சியம் நிறைவேறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஏன்னா இன்றைக்கி நேற்று நாங்கள் பேசலை. இன்றைக்கி நான் திடீர்னு இதை நான் பேசியிருந்தேன்னா நீ நிச்சயமாக என்ன தேச துரோகின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் 1963 நாடாளுமன்றத்தில் எங்கள் அண்ணா ஆற்றிய உரையை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். ஏன்னா நீ உங்களுக்கு துடிச்சுது. ஆனால் எங்களுடைய அறிவாசான்கள் பெரியாரும் அண்ணாமா அதை செஞ்சாங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் புதுசாலாம் கேட்கவே இல்லை, புதுசான ஸ்டேட்மெண்ட்டே நாங்கள் வைக்கலை. இந்த கேள்விகளுக்கு எங்கள் மேலே நீங்கள் தேச துரோகின்றீங்க. நாங்கள் சீனப்போர்லேருந்து வங்கப்போர்லேருந்து நாங்கள் தான் முதல்ல நிதி அளித்து கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, மத்திய கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுது. 1970களில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஸ்டேட்டுக்குமே அறிவுரை கொடுறாங்க. நாங்கள் அந்த அறிவுரையை ஒரு பிரதம மந்திரி சொல்கிறாங்கன்ற அந்த அறிவுரை நாங்கள் கேட்டு நாங்கள் அதை குழந்தைகளுக்கு பெற்றுக்கொள்வது நம்ம குறைக்கிறோம். இன்றைக்கி கூட அதிகமான குழந்தைங்களை ஸ்டாலின் பெற்றுக்க சொல்லிட்டாருன்ட்டு அந்த 51 செகண்டுக்கு எப்படி மகாபாரதி நடந்தோ அதே மாதிரி வச்சு ஸ்டாலின் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்க சொல்லிட்டாருன்ட்டு சங்கிகள் பரப்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டோம். நாங்கள்
பட் இன்றைக்கி வந்து குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பெற்றுக்கோங்கலாம் சொல்லுவோம். ஆனால் இப்போ அப்படி கூட சொல்ல முடியாத ஒரு சூழல். பெற்றுக்கோங்க, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தமிழ் பேர் வைங்க, இவ்வளோ தான் சொன்னார். இன்றைக்கி எங்கேயாவது வந்து அதிகமாக குழந்தைங்களை பெற்றுக்காங்க, அதனால் நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் நம்மளுக்கு வந்து யாராவது பேசுவாங்களா அது மாதிரி? அதுதான் சங்கிகளுடைய செயல். அதுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போடணும்னு நான் நினைக்கிறதே. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்கள், சீரியஸாக சொல்கிறேன் நண்பர்கள். இவ்வளோ ஒரு பொய்யும் புனசுரட்டி இவ்வளவு தரவுகள் இருக்கும்போதே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே, அப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதுதான் ரொம்ப கொடுமை. இவனுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நண்பர்களே. ரைட், வேறு என்ன? இந்த விஷயத்தை தான் வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள், அதுவும் 1967 இதே நாளில் 6/3/2025 ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. 1967 6/3/1967 அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்த இந்த நாளை தான் அவர் வந்து எடுத்து வச்சு கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார். இதை தான் நாமளும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசணும். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி ஷேக். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஸோ நம்மளுக்கு வந்து கேள்விகளுக்கு வந்து சரியான இன்று, அதாவது 1967 ஸோ இன்று 1967, அதாவது இன்று 6/3/1967 அன்று